ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ரியலாக வந்து ஒரு கேஸ் ஸ்டடிஸ் பற்றி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்பலன்ட் ட்ரபிள் டெல்லி பெஞ்ச். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் விசஸ் ஸ்டீவ் அருண்ட ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸை வந்து இவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 காமனான விஷயம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரம் கிஃப்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் ஒன்று. செகண்ட் வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வந்து சேல் பண்றாங்க, அந்த லேண்டுக்கான அட்வான்ஸ் வருது. ஸோ இதை வந்து டிசோல்வ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த 3 தான் வந்து இந்த கேஸோட மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 3த்தையும் வந்து இன்கம் டேக்ஸ் அப்பலன்ட் ட்ரபிள் வந்து எப்படி வந்து அப்சர்வ் பண்றாங்க, எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசசி, அதாவது அசசி இன்கம் டேக்ஸ் அசசி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்கம் வந்து 5.22 lakhs வந்து இன்கமா வந்து டிக்ளேர் பண்றாரு. அதாவது ஃபினான்ஷியல் 2021 வந்து பாத்தீங்கன்னா என்னோட மொட்டை ஏர்னிங்ஸே வந்து பாத்தீங்கன்னா 5,26,00,000 தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்கமா வந்து டிக்ளேர் பண்றாரு. பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து ஏஓ வந்து டிசலோவ் வந்து பண்றாரு. ஸோ இந்த இன்கம்ஸ்லாம் இந்த எக்ஸம்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அலோவபிள் கிடையாது, இது எல்லாமே வந்து நான் டிசலோவா பண்ணி உங்களுக்கு வந்து இன்கமா வந்து ஆட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி 1.96 crores வந்து பாத்தீங்கன்னா இன்கமா வந்து ஆட் பண்றாரு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அசசி வந்து அப்பீல் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு அப்பீல் வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ அந்த அப்பீல் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்பலன்ட் ட்ரபிள் டெல்லி பெஞ்சில் வந்து நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஸோ கேஷ் கிஃப்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ். ஸோ உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி அந்த இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2,100 rupeesலேருந்து 11,000 rupees வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. வேரியஸ் ரேட்டில் வேரியஸ் அமௌண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. அது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 10,43,938 rupees கிட்ட இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து கேஷ் கிஃப்ட்னு சொல்லுவீங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து வந்ததா சொல்லுவீங்க. அதாவது என்னோட 10th anniversary-க்கு எனக்கு வந்து கிஃப்ட் வந்து வந்துச்சுன்னு சொல்றீங்க. பட் இதை வந்து நாங்க எப்படி இதை வந்து நம்புறது? ஸோ அதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஓ அசசிங் ஆஃபீஸர் வந்து கேட்கறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நேம்ஸ் வந்து லிஸ்ட் கொடுங்க, செகண்ட் அவங்களோட பேன் நம்பர் கொடுங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸ் சொல்லுங்க, பிளஸ் அவங்களோட கன்ஃபர்மேஷன், அதாவது அவங்க கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 கிளாஸ் 10ல வந்து என்னென்ன ரிலேட்டிவ்ஸ் பார்ட்டிஸ் இருக்காங்களோ அவங்களா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ், அதர் தென் யாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்து நாங்க வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அசசிங் ஆஃபீஸர் இதை வந்து டிசலோவ் வந்து பண்ணிட்டாரு. ஸோ இன்கம் டேக்ஸ் அப்பலன்ட் ட்ரபிள் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணுங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோவபிள் எக்ஸம்ஷன் வந்து அலோவபிளா நாங்க வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசலோவ்னா இதுக்கான டாக்ஸஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும். சின்ஸ் உங்ககிட்ட இதுக்கான என்ன ஒரு ப்ரூஃபுமே இல்லை, அதாவது கிஃப்ட் டீட் இல்லை, பேன் நம்பர் இல்லை, நேம் இல்லை, இது வந்து நிறைய அமௌண்ட் வந்து இருக்கு, இது வேரியஸ் அமௌண்ட் இருக்கும் போது நான் எப்படி வந்து அசசி வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. பட் இதெல்லாமே ஒத்துக்க முடியாது, ஆக்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் அப்பலன்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அக்கௌண்ட்ல இருந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 29,54,493 rupees வந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து ஸ்வைப் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கான இன்கம் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மினிமமும் நீங்க வந்து காட்டலை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிசலோவ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்பலன்ட் வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் என்ன இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனிஸ்ல வந்து டைரக்டர்ஸாக இருக்கேன். ஸோ அந்த கம்பெனிஸ்களுக்காக நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு நான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்து கிளைம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான ப்ரூஃப் வந்து எனக்கு லெஜர் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் சப்போர்ட்டிங் வவுச்சர்ஸ், அது இல்லாம என்னென்ன சோர்ஸ் ஆஃப் எப்படி வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்துச்சுன்றது நீங்க வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் போது, ஸோ அசசி வந்து பாத்தீங்கன்னா லெஜர் ஸ்டேட்மெண்ட், ஸோ இன்வாய்ஸ் காப்பீஸ் பிளஸ் அதுக்கான சோர்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த உடனே ஸோ இன்கம் டேக்ஸ் அப்பலன்ட் ட்ரபிள் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்யூனான டிரான்சாக்ஷனா இருக்கு, ஸோ இதுக்கான எல்லா ப்ரூஃபுமே வந்து கரெக்டா இருக்கிறதுனால இதை வந்து அலோ வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நியர்லி வந்து பாத்தீங்கன்னா 29,54,000 வந்து
உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஷன் தான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லேண்ட் வந்து சேல் பண்ணி ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் வந்து ஒரு 3 crores கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு அசிசி வந்து சொல்றாங்க. பட் ஏஓ என்ன சொல்றாரு, இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் கிடையாது. ஸோ இதை வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல வந்து நீங்க 1.51 crores வந்து இன்கமா வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. பட் இதை வந்து இன்கம் டேக்ஸ் அப்ளண்ட் வந்து என்ன அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டான்றதை வந்து கன்சிடர் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப் டிஸ்ட்ரிக்ட், அதாவது முனிசிபல் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, சப் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து 20 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து ஹவேல இருக்கா அப்படின்றத செக் பண்றாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி இது வந்து கேபிட்டல் அசட் அண்டர் செக்ஷன் 214 கிளாஸ் 2B வந்து இது வந்து கவர் ஆகுதான்ற மாதிரி செக் பண்றாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து கவர் ஆகல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கேபிட்டல் அசட்டா வந்து இதை வந்து ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஐஐடிலயும் வந்து டிசிஷன் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிரான்சாக்ஷன் வந்து அவுட் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ்ல இருந்து வெளில வருது. ஸோ அட்வான்ஸ் ரிசீவ்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டாக்ஸபிள் கிடையாது, இது வந்து டாக்ஸபிள் கிடையாதுன்னு சொல்லி இதையும் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசலவ் வந்து இப்போ அலோவபிளாக வந்து கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்து அவங்க கையில் கிடையாது. ஸோ அதை வந்து அவங்க கொடுக்கவும் முடியல. அதனால இதை வந்து இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள் வந்து ஒத்துக்கல. ஸோ மீதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கனால ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆயிடுச்சு, கேஷ் கிஃப்ட் ரிசீவ் பண்ண ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs வந்து இன்கமாக ட்ரீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கிரெடிட் கார்டு வந்து டிசலோ பண்ணிட்டாங்க. மூணாவது லேண்ட் அட்வான்ஸ் சேல் ஆஃப் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசலோ வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து ரிசீவ் பண்றீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க வந்து ஃபினான்ஷியலா வந்து கேப்பபிலிட்டி இருக்கா அந்த அளவுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கறதுன்றது நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸும் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கணும். அப்பவே அக்ரிகல்ச்சர்ஸ் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கம்பல்சரி வந்து வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இது 20 கிலோமீட்டர்ஸ் அவையில இருக்கா, அவங்க வந்து 10,000 பீப்புள்ஸ் தான் இருக்காங்களா அப்படின்றது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்க சர்டிஃபிகேட் ஆனாதான் இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டா ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லைனா இதையும் வந்து பாத்தீங்கன்னா இன்கமா தான் உங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ரெகுலரா நீங்க வந்து இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி கேஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்றேன், அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.